ஏய் என்னது போய் வெளியே வந்துட்டீங்க? நீ கம்முனியா? நான் கிராமத்து வரைக்கும் போய் வள்ளியை பார்த்துட்டு சாயங்காலம் வந்துடுறேன். பங்களாவை சுத்தி எல்லாம் அவன் ஆளுங்க, உங்களை வெளிவிட மாட்டானுவோ. இவங்க எல்லாம் எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியா. நீ பேசாம இரு, சாயங்காலம் வந்துடுறேன். பங்களா விட்டு வெளியே வரக்கூடாது சொல்லிருக்கல, ஏன் வந்த? ஒண்ணு கூத்துறதுக்கு போயாங். நம்ம மேனேஜரு இங்க குளிக்கும் போது 50,000 ரூபாய் மோதிரத்தை தொலைச்சிட்டாராம். அதை யார் எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. எனக்கு வேற நீச்சல் தெரியாத, அதான் முதங்க தான் பாக்குறேன். நம்ம எவ்வளவு தரேன்னு சொன்னாரு? 5,000. 5,000-மா? நீ முடிய உனக்கு வேணாமா? புதிங்க நல்லா உள்நீச்சிலே தேடுங்க. ஏன்னா மோந்திர விலை 8 அணா. ஐயோ என்னையா உலகமா நிக்கிறீங்க? ரேடியோ சொன்னதை கேட்கலையா? என்ன சொன்னாங்க? ரஷ்யாவில வந்த மாதிரி இங்கேயும் பூமி எதிர்ச்சி வரப்போதான். பங்களால இருக்கிறவங்க எல்லாம் வெளில வந்து குப்புறப்படுத்துக்க சொல்றாங்க. படுத்துங்க. ஏங்க அதிர்ச்சி எப்பங்க வரும்? நான் இங்க இருந்து போன பிறகு உங்களுக்கு வரும். அந்த புண்ணியவ பங்கட பாபு இருந்த வரைக்கும் நான் எத்தினி சோடா கலர் சாப்பிட்டாலும் துட்டே கேட்காது. நீ இந்த இருக்கிறியா? அவன் சவுத்த உடம்ப பார்த்து துட்டு வாங்காம விட்டான். அப்படி என்னால விட்டுற முடியுமா? நல்லா வருதியம் வாயில. அப்படி என்ன பெருசா வந்துரும் வாயில. அதிகம் பேசுற நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். அக்கா எங்க நம்ம பஞ்சர காணா? அது சாரா கடைக்கு போயிருது. சாரு நீ யாரு? என்ன தெரியல. நான் தான் பங்கட பாபு. பாபா கார்ல வேற வந்து நிக்கிற. உடுப்பெல்லாம் ஒரு தின்சா இருக்குது. அதெல்லாம் பெரிய கதைக்கா. நான் வள்ளி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பூட்டு தான் தொங்குது, ஆளை காணா. வள்ளியா? அந்த பொண்ணு புருஷன் தான் பட்டணத்து தர்மாஸ்பத்திரியில பேச்சு மூச்சா இல்லாம படுத்துன்னு இருக்குதா. அந்த பொண்ணு கட்லாண்டியா குந்தின்னு இருக்குதா. பட்டணத்து தர்மாஸ்பத்திரியில புருஷனா? குழப்பறாங்களே. நல்லா வேடிக்கையா பேசுவாரு. இப்படி வாயடிச்சு போயிட்டாரம்மா. வீணா கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். நான் எதுக்கும் பெரிய டாக்டரை போய் பார்த்துட்டு வரேன். நீ தைரியமா இரு. என்ன வள்ளி, நான் உன்னை தேடி நம்ம வீட்டுக்குலாம் போயிட்டு வரேன். நீ இங்க இருக்கிற? என்ன வள்ளி அப்படி பாக்குற? நான் தான் உன் மச்சான் பாபு. மச்சானா? என்ன உளர்ற? ஆமா, நீ எப்படி என் புருஷன் மாதிரியா இருக்க? நல்ல கதையா போச்சு போ. நான் தான் உன் புருஷன். நீ வேணா தனியா கூட்டு போய் என்ன செக் பண்ணு, எல்லாம் சரியா இருக்கும். ஆமா வள்ளி, நீ எதுக்கு இவன் பக்கத்துல உட்காந்து காவல் காக்குற? வள்ளியா? யாரையா நீ என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க? பேரு நான் எனக்கு எல்லாமே தெரியுமே. படுத்துக்கிறான் இந்த பாவி. இவன் உன் புருஷன் எல்லாம் மண்ணாங்கட்டி இல்ல. யோ, அவரை மண்ணாங்கட்டி கிண்ணாங்கட்டின்னு சொன்ன உன் முகரை பேத்துருவேன். ஆமா, கட்டின புருஷனை கை நீட்டி அடிச்சாதான் பாவம் வந்துட போகுது. இந்த பார், உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். என் பங்களால ஒரு மேனேஜர் கம்யூனிட்டி இருந்தானே, அவன் பண்ணத்தான் அந்த குழப்பெல்லாம். என்னய்யா பங்களாங்கிற மேனேஜருங்கிற? உங்ககிட்ட நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். உண்மையிலேயே நான் ஒரு பணக்காரன். உன்னை கட்டிக்கணுன்ற ஆசையில ஏழப்பட்டவன் மாதிரி நடிச்சேன். இதை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ பத்திரகாளி மாதிரி முடிக்கிறியா? எனக்கு அந்த பயத்துல சொல்லவே வரல. நான் ஒரிஜினல், அவன் டூப்ளிகேட். இல்ல, நீதான் போலி. நீதான் என் புருஷனை என்னமோ பண்ணிட்ட. என்ன அடையணுங்கிறதுக்காக பணக்காரனால நீ இவரை துன்புறுத்தி என் பேரை முதல் கூட தெரிஞ்சு வச்சிருக்க. ஐயோ, நான் சொல்றத கேளு. நான் தான் அவன் புருஷன். கிடையவே கிடையாது. இதோ மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடக்குறாரு, இவர்தான் என் புருஷன். இவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குற உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ, இவன் எந்திரிச்சாதான் என் நிலைமெல்லாம் சரியாகும் போல் இருக்க. கண்ணா, நீ எப்படா எந்திரிப்ப? யோ, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பத்தி தெரியுது. மறுபடியும் வெளியே போயா? ஏமா சொல்ல மாட்டீங்க? இதே மூஞ்சி தான் நல்லா இருக்குதுன்னா நீங்க டூயட் எல்லாம் பாடுனீங்க. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். இவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. ஏன் எவனுக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீ பால் டம்ளரை கொண்டு வரும்போது அது கூட தவறி விழுந்து நீ சென்டிமெண்டெல்லாம் ஃபீல் பண்ணல? ஐயோ, என் புருஷனை அடிச்சு உதச்சி இதெல்லாம் கூட கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கானே. இதுக்கும் மேல நான் என்னத்த சொல்றது? யோ, என் எதிர்காலமே உன் கையில் தான் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா கண்ணை மூச்சு பாடுறா கண்ணா. ஆஹா, பாசம்னா இது இல்ல பாசம். ஏங்க இந்த பொண்ணுக்கு நீ அண்ணங்காரனா? அப்படி சொன்னா தப்பாயிடுங்க. புருஷனா? அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்காருங்க.
அப்ப பல்லாந்து ஹோட்டல்ல ரூம் எடுக்க வேண்டியவங்க எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க. யாரும் சொல்லி குத்தம் இல்லைங்க. எங்க டாக்டர் இருக்காரு, அவரு பெரிய சோனா. இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துக்காரு பாரு. ஏங்க நீங்க ஏய், அந்த கார்ல ஏறாத. நான் சொல்ற கார்ல ஏறு. ஏதாவது சத்தம் போட்டு சொருகிடுவேன். ஏறுறா. வாயா பற்ற டில்லி. இல்லையா? பற்றை இல்ல ஒற்றை இல்ல, நான் வேற ஆளியா? இவனுங்க ஆள் மாறிட்டுங்க. ஓ, நீ திடீர் பணக்காரன் ஆயிட்டா நான் உன்னை விட்டுருவனா? யோ, நீ ஏழையா இருக்குன்னா அது உன் தலையெழுத்து, நான் பணக்காரனா இருக்குன்னா அது என் தலையெழுத்து. அதுக்கு நான் என்னையா பண்றது? என் தங்கச்சி அல்லிய கண் கலங்க விட்டியா உன்ன? கண் கலங்க விட்டுனா? யோ, அதுக்கு எதனா கண் வலியா இருக்க போதியா? இடிச்சண்ணா, என் தங்கச்சி அல்லிய என் பாச மலர ஆசை வார்த்தை பேசி ஏமாத்திட்டு ஆக்சிடென்ட் ஓடிட்டல. யாரு? யோ, உன் தங்கச்சிக்கு கண்ணுல கோளாறு மாதிரி உனக்கு ஏதோ மண்டையில கோளாறு நினைக்கிறேன். இந்த பாருப்பா, நீ நினைக்கிற டில்லி வேற. ஐ அம் பாபு. நீ இங்கிலீஷ்ல பேசினா பேரை மாத்தி வச்சுக்கிட்டா நான் நம்பிடுவேனா? டேய் போடுங்கடா. யோ, உனக்கு என்ன டில்லி இன்னுமா கல்கட்டானுமா? டில்லி தான். டில்லி தான், விடுங்கயா. அப்படி வா வழிக்கு. நாளை காலையில முருகர் கோயில்ல என் தங்கச்சி கழுத்துல நீ தாலி கட்டுற. யோ 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 யோ, நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிருக்கேன். ஏதாவது கேஸுக்கு சாயிர போகுது. இவன் இப்படி எல்லாம் சொன்னா வழிக்கு வர மாட்டான். முகூர்த்த நேரம் வரைக்கும் இவனுக்கு ரூம்ல போட்டு பூட்டுங்கடா. படுபாவி பசங்க, இப்படி ரூம்ல தள்ளிட்டாங்களே. இதுவும் நல்லதுதான், நாளைக்கு காலைல வரைக்குமா உதவாங்காம இருக்கலாம்ல. அல்லே, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இந்த டில்லி பையில ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருக்கேன். நாளை காலையில கல்யாணம். அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருமா. நான் கோயிலுக்கு போயிட்டு கல்யாண வேலையெல்லாம் பாக்குறேன். வரமா? ஏங்க தெரிய வந்த பிறகு நான் அங்கே இருக்கிறேன், இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு வழக்கமா கேட்பாங்களே, அது மாதிரி நீ ஏன் கேட்கலாம்? என்னடா மோந்து பாக்குறேன். ஓஹோ, மூச்சு வருதான்னு பாத்துக்கிறா போலிக்குது.